இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நாம் தியானமாக தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பினை வந்துச்சுனால் ஒரு மனம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானமாய் பார்க்கலாம். பொதுவாக அந்த ஒரு மனம் என்று சொன்னால் அது என்ன என்பதை நம்ம விளக்கமாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு மனம் என்று சொன்னால் இணைந்திருக்கக்கூடிய காரியம் அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஒன்றாக கலந்து விடுகிற அனுபவம்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஒரே சிந்தையாக யோசிக்கக்கூடிய நிலைன்னு அர்த்தம். இது போன்ற காரியங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் ஒரு மனம். சரி, இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனத்துக்கு அநேக முக்கியத்துவத்தை நிறைய பேர் கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூலை நம்ம போகிறோம் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தி என்ன செய்ய படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வேலையை எடுத்துட்டோம்னா ஒரே கான்சன்ட்ரேஷனாக வச்சு என்ன செய்ய பண்ணுங்கள், ஒன்று போல் அது ஒரே சிந்தையாக இருந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விளையாட்டு எடுத்துட்டோம்னா இப்படி ஒன்று போல என்ன செய்யணும், ஒரே நேர்கோட்டிலேருந்து பாருங்கள், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியுது விளையாட்டில் சொல்லுவாங்க. இன்னும் ஊழியத்தில் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, நம்ம ஒரே நோக்கத்தோட நம்ம ஒன்று போல் போகணும், அப்படியே ஒற்றுமையாக போகணும், ஒரே சிந்தையாக போகணும் அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு சிந்தை, ஒரு நோக்கம், ஒரே கான்சன்ட்ரேஷன், இது மாதிரிலாம் இந்த ஒரு மனத்துக்கு ரிலேட்டடாக இருக்குது. அப்போது இதில் ஊழியத்துலேயும் உலகத்துலேயும் பல நிலைகளை சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய காரியம்னா ஒரு மனம். பொதுவாக அந்த ஒரு மனம் என்பது அணைகட்ட இல்லை. ஆனால் தேவன் ஒரு மனத்தை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியத்திலையும் வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனமானது அவசியமாக காணப்படுகிறது. தேவனும் தேவனுடைய மனமும் நம்முடைய மனமும் ஒன்றாக இணைந்திருப்பது தான் ஒரு மனம். அப்போ அந்த இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த சூழ்நிலை ஒரு மனதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி ஜெபிக்கிறதுல ஒரு மனம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுல ஒரு மனம் இல்லை, வேறு சிந்தனையாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு மனம் இல்லை, ஊழியத்தின் செய்கிறதுல ஒரு மனம் இல்லை, கர்த்தருடைய காரியத்தில் ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இல்லாமல் எல்லாமே என்ன செய்யுது, பிளாக்காக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் இந்த ஒரு மனம் அவசியம் என்கிறத வேதம் சொல்கிறது. சரி, இந்த ஒரு மனத்தை நம்ம தலைப்பில் வச்சு பார்க்குறோம். இந்த ஒரு மனதுடைய அவசியம் என்ன, அதனால் என்னென்ன காரியங்கள் நிகழ்வுன்னு சொல்லி அப்போஸ்தலர்ல முதலாவதாக நம்ம பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். 120 பேர் அடங்கிய ஒரு டீம், ஒரு சீஷர்கள் குழு. அதில் ஆண்டோடைய சீஷர்கள், ஆண்டோடைய தாயார், இன்னும் நிறைய பெண்கள் அநேகர் சேர்ந்து ஒரு டீமாக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வராங்க. அப்போ அந்த ஒரு மனம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத இதில் பார்க்கலாம். தேவன் விரும்புவது அதுதான். அப்போ இந்த ஒரு மனம் இருந்தால் என்ன நடக்குங்கிறத இந்த சம்பவத்தில் காணலாம். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது தென் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் வீடு முழுவதையும் நிரப்பிட்டது. அப்போ என்றைக்கு ஒருமனப்பட்டு தேவனோடு இணைந்திருக்கிறோமோ, மன அடிப்படையில் இணைந்திருக்கிறோமோ, ஒரு மனம் வந்தாலே அங்கே ஆவியினால் இறங்கி வந்து விடுவார். அது மாத்திரமல்ல, அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகளை போல இருப்பதை அவர்கள் கண்டார்கள் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ரெண்டாவதாக அக்கினிமயமான நாவுகளை போல நாவுகளை காண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னது, ஆவியினால் இறங்கி வருகிறது. அடுத்து தரிசனம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா அவர் கூடி இந்த இடமே அசைந்தது. அப்போது ஒரு அசைவை உண்டு பண்ணுகிற அளவுக்கு அந்த ஒரு மனிதனுடைய வேகம் இருந்தது. அடுத்து தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே அப்போ அங்கே வந்து வரம் கிரியை செய்து அடுத்து வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள் இருக்கு. பாஷை வருகிறது பாருங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு போடவே இல்லை, ஒரு மனம் தான் பட்டாங்க. ஒருமனப்பட்ட உடனேயே என்ன உண்டாகுது, ஆவியனுடைய நடத்துதல் வருகிறது. பரிசுத்தவான்கள் பலமாக இறங்கி கிரியை செய்கிறாங்க, தரிசனத்தை காண வைக்கிறாங்க, பாஷைகள் பேச வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ள வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போது இதை கேட்டுக்கொண்டு எல்லாரும் இவங்க நம்ம மொழியில் பேசுகிறாங்களே, நம்ம பாஷையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கே எல்லா தேசத்துலேருந்து வந்திருக்கிற மக்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணுகிற அளவுக்கு இந்த ஒரு மனமானது காணப்பட்டது. இதை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், விசுவாசிகளும்
கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனம் இருந்தால் அங்கே எல்லாமே தானே நடக்க ஆரம்பித்து விடும். அங்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். தேவனே ஆவியானவராக இறங்கி வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி தரிசனத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு மனதில் என்ன இருக்குது? அப்படிப்பட்ட தேவ ஆவியோட நிறைவும் தரிசனமும் பாஷைகளும் வர்ணமும் என்ன செய்கிறது? ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுகிற காரியமும் அது காணப்படுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது மிகப்பெரிய ஒரு தரிசனங்களை காண வேண்டும் என்று சொன்னால், வரங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனம் என்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள், அந்த சீடர்கள் அவ்வாறு ஒருமனப்பட்டபடியினால் இவ்வளவு காரியம் நடந்தது. இது மாத்திரமல்ல, இது நிமித்தம் சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலிருந்து வந்தார்கள். என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்படத்தக்க அளவில் இந்த ஒரு மனம் இருந்தது. அப்போ இந்த ஒரு மனம் முக்கியம், இதை மறக்கக்கூடாது. இரண்டாவதாக, ஒரு மனம் இருந்தால் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது, மத்தேயு 18ல் அழகாக சொல்றார். ஆண்டவர் ஒவ்வொரு விளக்கமாக சொல்வார், அறிவுரை சொல்வார். அல்லாமலும் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இருவர் பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் அது பிதாவினால் உண்டாகும் சொல்றார். அப்போ ஒரு மனதோடு இருவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எந்த காரியம் வந்தாலும் அது பிதாவாகிய தேவன் மூலமாய் அவங்களுக்கு அது ஏற்படும், பதில் கொடுக்கப்படும், பலன் ஏற்படும் சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரு மனம் வந்தால் அங்கே ரெண்டாவது என்ன நடக்கும்னா, தேவனுடைய பதில் கிடைக்கும். அவங்க என்ன காரியம் ஜெபிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறார். இன்றைக்கி நிறைய காரியம் கொடுக்கப்படாத காரணம் என்னென்னா, வழங்கப்படாத காரணம் என்னென்னா, ஒரு மனமே இல்லை. ஒரு மனம் இல்லாமல் வேறு வேறு மனதில் நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு மனதை வாழ்க்கையை நாம் நிறைவேற்றும் பொழுது, ஒரு மனதை நாம் செயல்படுத்தும் பொழுது, பிதாவாகிய தேவன் மூலமாய் என்னென்ன கருத்தாக ஜெபிக்கிறோமோ அது ஏற்படும் என்று இயேசு சொல்கிறார். எனவே இந்த ஒரு மனதினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, சீசர்கள் ஒருமனப்பட்ட பொழுது ஆவியானுடைய நிறைவு உண்டானது, தரிசனங்கள் பார்த்தார்கள், அசைவு உண்டானது, பாஷைகள் பேசினார்கள், தங்களுக்கு தந்தரின அந்த காரியங்களை வரத்தின்படின்னு சொல்லி வரங்களை பெற ஆரம்பித்தாங்க. அப்போ இவ்வளோ காரியம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு மனம் அவசியம் சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, எந்த காரியத்துக்காக பதில் கிடைக்கணும்னா இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அது உண்டாகும் சொன்னார். அப்போ ஒரு மனத்தின் அவசியம், பதிலுக்கு நீங்கள் அப்படி ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருங்கிறத இயேசு சொல்கிறத பார்க்கணும். அப்போ இவைகளெல்லாம் பார்க்குறோமே, நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் இருக்கிறதா? வேதத்தில் வாசிக்கிறத ஒரு மனம் இருக்கா? ஊழியம் செய்கிறத ஒரு மனம் இருக்கா? தேவனோடு நம் மனம் ஒரு மனப்பட்டு இருக்கிறதா? அல்லது ஆவியில் நிரம்புறதில் ஒரு மனம் இருக்குதா? ஜெபத்தில் இருக்கிறதா? தேவனை தேடுகிற விஷயத்தில் இருக்கிறதா? தேவனுக்குரிய ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லாத்துலையும் இருக்கிறதான்னு பார்க்கணும். உலக ரீதியாக ஒருமனப்பட்டு கெட்ட காரியத்தில் ஒருமனப்படணும்னு சொல்லலை. உலக பிரகாரமான ஒரு மனம் வேண்டாம், ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனம் கண்டிப்பாக வேண்டும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனதை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தையும் அப்போஸ்தலரில் உள்ள வசனத்தையும் பார்க்கணும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஊழியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே அசைவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஆவியுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனம் அவசியம். ஜெபத்துக்கு பதில் வேண்டுமானால் ஒரு மனம் அவசியம். அவை ஒரு மனதோடு இருந்து நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, ஆவியுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு, தொடர்ந்து இயேசு கிறிஸ்து காட்டின அந்த ஒரு மனதின் அந்த காரியத்திலே நம் மனதை செலுத்துவோம். தேவனோடு ஒத்தாசையாக இருந்து தேவனோடு ஒருமனப்பட்டு அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.